என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு அன்பும் விசுவாசமும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 26 வரை. அன்பும் விசுவாசமும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கலாத்தியர் 5:6. கிறிஸ்தவர்களை விசுவாசிகள் என்பர். ஏனென்றால் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் ஆணிவேர் போன்றது. அதே சமயம் அன்பில்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை, அன்பே பெரியது என்றும் பவுல் எழுதியிருக்கிறார். ஆக விசுவாசமும் அன்பும் இணையும் போதுதான் கிறிஸ்தவ வாழ்வில் ஒளி பிறக்கிறது. அதுவும் கிரியை செய்கிறதாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் விசுவாசமும் செத்த விசுவாசம்தான், அன்பும் செத்துப்போன அன்புதான். குழந்தை பிறந்தவுடன் அழ வேண்டும், கையையும் காலையும் ஆட்ட வேண்டும். அதுதான் உயிருடன் இருப்பதற்கான அத்தாட்சி. அதுபோலவே விசுவாசமும் அன்பும் செயல்படுகிறதாக இருந்தால்தான் அது இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி. யாக்கோபு மிக அழகாக இந்த சத்தியத்தை விளக்குகிறார். செயலற்ற உயிரற்ற விசுவாசம் நம்மை ரட்சிக்காது என்று யாக்கோபு 2:14 கூறுகிறார். அடுத்து வரும் 2 வசனங்களில் உணவும் உடையும் இல்லாத சகோதரனை பார்த்து வாயினால் வாழ்த்திவிட்டு ஒன்றும் கொடாதிருக்கிறவர்களை கண்டிக்கிறார். இன்று கூட நம்மில் அநேகர் தேவையில் உள்ளவர்களை பார்த்து ஆறுதல் கூறி உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அவர்களது தேவையை முடிந்தவரை நிறைவு செய்ய முயலுவதே இல்லை. பிசாசுகளும் கூட விசுவாசித்து நடுங்குகின்றனவாம். அதனால் வெற்று விசுவாசம் நமக்குள் இருந்து என்ன பயன்? விசுவாசத்தை வெளிப்படுத்தி தன் மகனையே பலியிட துணிந்ததால் தானே ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனானான். அவன்தானே பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆசீர்வாதத்தையும் பெற்றான். விசுவாசம் கிரியைகளினால் வெளிப்பட தேவனுக்கு கீழ்ப்படியவும் வேண்டும். அன்பின் ஊற்று நமக்குள் இருந்து வேகமாய் வெளிப்படவும் வேண்டும். இந்த 2ம் இணையும் போதுதான் கிறிஸ்தவம் மின்சாரம் போல் செயல்பட தொடங்குகிறது. பல அற்புதங்களை செய்கிறது. அதனால் நமக்குள் ஓர் இன்பம் பிறக்கிறது. செயல்படும் கிறிஸ்தவம் கலங்கரை விளக்கு போன்றது. அது அநேகரை ஆண்டவரிடம் ஆற்றுப்படுத்தும். செயல்படும் கிறிஸ்தவம் கலங்கரை விளக்கு போன்றது. அது அநேகரை ஆண்டவரிடம் ஆற்றுப்படுத்தும். தீர்மானம்: தேவையில் உள்ளோரை பார்க்கும்போது இதய கதவுகளை இறுக பூட்டிக்கொள்ள மாட்டேன். நல்ல சமாரியனாய் செயல்படுவேன்.